ஓகே, வணக்கம். இது நம்மளுடைய தமிழ்நாடு ஆர்ச்சரி அசோசியேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட், நம்மளுடைய இணையதளம்னு வச்சுக்கலாம். இந்த இணையதளத்தில் தான் நம்மளுடைய டேட் சம்பந்தப்பட்ட அனைத்து இன்ஃபர்மேஷனும் அனைத்து டீட்டெயில்ஸும் நமக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டேட் மீட்டில் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்க என்ட்ரிஸ் எப்படி கொடுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ்க்காக இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதில் ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லும் போது நம்ம என்னென்னா, ஒரு ஆர்ச்சர் வந்துட்டு ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணணும், ஒரு கேலண்டர் இயர் நம்ம ஜனவரி 1 நம்மளுடைய டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு ஈவெண்ட்ஸ் எதாவது கண்டக்ட் பண்ணணும், ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிச்சிருக்கணும். ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லும் போது யூஸ்வலாக இயருடைய ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் சொல்லும் போது இந்த வெப்சைட்டில் படி பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு செக்ஷனில் முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாவது இப்போ இமீடியட் நடக்கணும் அப்படின்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அது நம்முடைய மெயின் வெப்சைட்லேயும் இருக்குங்க. அதில் வந்து ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கேலண்டர் இருக்குது, இதில் லிங்க்ஸ் எல்லாம் ஒவ்வொன்று, அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நம்ம தனியாக போடுறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணும்போது இந்த ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அதோடைய ரினியூவலுடைய பீரியட் என்ன, ஸோ எப்பப்போ ஆரம்பித்து எப்போ வரைக்கும் முடியும், என்ன எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும். யூஸ்வலாக வந்து டெட்லைன் ஒன்று இருக்கும். டெட்லைன் வந்து அப்பப்போ வச்சுருப்போம். ஆனால் நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆப்ஷன் இருக்குங்க. இந்த 1200 வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுவீங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுறது என்னென்னா ரீஃபண்டபிள் கிடையாது. எந்த பேங்க், இந்த பர்டிகுலர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு பே பண்ண வேண்டியது இருக்கும். அதில் நீ என்ன பண்ணிக்கிங்கன்னா 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜிபே யூஸ்வலாக பண்ணுவாங்க, இல்லை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஐஎம்பிஎஸ் இல்லை என்இஎஃப்டின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், இல்லை பேங்க் டு பேங்க் ஆப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், இல்லை டேரெக்டாக போயிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே போயிட்டு டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் லீஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வச்சுக்கோங்கன்னா, இந்த ஐஎஃப்எஸ்சி கோடையும் இந்த அக்கௌண்ட் நம்பரையும் உங்கள் பேங்க் ஆப்பில் ஆட் பண்ணி அது மூலிமா பேமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஜிபே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஜிபே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டேஷனுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணாதுங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதில் முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் 4 இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஒன்று ஆர்ச்சருடைய ஐடி, அந்த ஐடி எப்படி எடுக்கலான்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறோம். ஐடி வேணும், அந்த ரிமார்க்ஸ்லேயோ இல்லை அந்த பேமெண்ட் ரெசிப்ட் காப்பிலையோ ஏதாவது ரிமார்க்ஸ் செக்ஷனில் இருக்கணும். ஆர்ச்சருடைய ஐடி இருக்கணும், ஆர்ச்சருடைய நேம் இருக்கணும், அதுக்கப்புறம் எதுக்காக இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கதா தான் ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லணும். ஈவெண்ட் என்ட்ரின்னு சொல்லலாம், ஈவெண்ட் என்ட்ரிக்கு நான் பே பண்ணியிருக்கேன், எந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும். இந்த 3-4 டீட்டெயில்ஸ் வந்து அது ரிமார்க்ஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஆர்ச்சர் வந்து இந்த பேமெண்ட் வந்து இதுக்காக இந்த ஈவெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க, இல்லை ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ற கிராஸ் ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் படித்து பாருங்கள். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் போட, அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இது நீங்கள் படித்து பார்த்துங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா, இப்போ இந்த வீடியோ வந்துட்டு இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் இருக்கும், தமிழ் வெர்ஷன்லேயும் இருக்குங்க. இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ வந்து தமிழ் வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, தமிழ் வெர்ஷன் அப்படியே ப்ளே ஆகும். நீங்கள் இங்கே எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். அதே தான் இங்கிலீஷ் வெர்ஷன் கிளிக் பண்ணால் இங்கிலீஷ் வெர்ஷன் போய் ப்ளே ஆகுங்க. இதில் என்ன அப்படின்னா, ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறோம், எங்கே போய் பண்ணணும் அப்படின்றது என்னென்னா, இங்கே கீழே வந்து கடைசியில் வந்துட்டு ஆர்ச்சர்ஸ் போர்ட்டல் லாகின் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். அதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன். இது ஃபுல்லாக ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், எவ்வளோ பே பண்ணணும், எந்த பேங்க்கு பே பண்ணணும், அதோடைய வேலிடிட்டி என்ன, அதோடைய எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இதில் இங்கே இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஸ்டேட் மீட்டோ ஏதாவது காம்படிஷன்ஸ் தனியாக வருதுன்னா அதுக்கு தனியாக லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த வாரத்தில் வந்து இல்லை 10 நாளில் வந்துட்டு ஒரு சப்ஜூனியர் ஸ்டேட் காம்படிஷன் ஒன்று நடக்க போகுது. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, ஜூனியர்து இங்கே இருக்குது, சீனியர்து இருக்குது. ஸோ இப்போ சப்ஜூனியர் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஜூனியர் ஈவெண்ட் யாருக்கு, எந்த டேட்டில் நடக்குது, எந்த லொக்கேஷனில் நடக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த காம்படிஷனுக்கு உண்டான டெட்லைன் எப்போ அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அந்த இது வந்து என்ட்ரிக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும், எந்த பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கும் ஈவெண்ட்டோட எந்த ஈவெண்ட்டுக்கும் என்ட்ரி பே பண்ணுறது எல்லாமே டேட்டோடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் பே பண்ணுறது, அது ஹெச்டிஎஃப்சியில் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த இதிலே வந்துட்டு பார்த்தோன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணியிருக்க கூடாதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் படித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தால் இந்த கேட்டகரியில் என்னென்ன போர்ட் டைப் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஈவன் நடக்க போகுது அப்படின்ற ரீகவ் இருக்கும். யூஸ்வலாக ரீகவ் காம்பவுண்ட் எப்பவுமே இந்தியன் 3 ரவுண்டுமே இருக்குங்க.
அதுக்கப்புறம் என்னன்னா ஏஜ் கட் ஆஃப். ஸோ இதில் சீனியர் தவிர மற்ற எல்லா கேட்டகரி அண்டர் 10, அண்டர் 13, 15, 17, 18, அப்புறம் அண்டர் 21, above 21. above 21 சீனியர். மற்ற எல்லாத்துக்குமே ஏஜ் கட் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த ஏஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அந்த கேட்டகரியில் ப்ளே பண்ண முடியும். இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதில் ஏஜ் கட் ஆஃப் 1 ஜான்வரியிலேருந்து தான் கணக்கு வருமே தவிர உங்களுடைய பர்த்டே என்னைக்கு வருதோ அதுலேருந்து கணக்கு வராது. ஸோ அந்த வருஷத்துடைய 1 ஜான்வரி தான் கணக்கு வரும். ஸோ அதனால் அந்த கேல்குலேஷன் மட்டும் பார்த்துங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருடைய ஷூட்டிங் டிஸ்டன்ஸ் என்ன, எந்த டிஸ்டன்ஸ் ஷூட் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜூனியர் இருக்கும் அப்படின்னா சப்ஜூனியர் இந்தியன் வந்து 30 மீட்டரும் 20 மீட்டரும் ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரீகவில் 60 மீட்டரில் 2 செட்டாக ஷூட் பண்ணுவாங்க. காம்பவுண்டில் 50 மீட்டரில் 2 செட்டாக ஷூட் பண்ணுவாங்க. ஜூனியரில் வந்து 40 மீட்டரும் 30 மீட்டரும் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு செட் இருக்கும். ரீகவில் வந்துட்டு 70 மீட்டரில் 2 செட் ஆகும். காம்பவுண்டில் 50 மீட்டர் 2 செட் ஆகும் ஷூட் பண்ணுவாங்க. சீனியரில் வந்துட்டு இந்தியன் ரவுண்டில் 50 மீட்டர் 30 மீட்டரும் ஒரு செட் ஷூட் பண்ணுவாங்க. ரீகவில் 70 மீட்டரில் 2 செட்டு ஷூட் பண்ணுவாங்க. காம்பவுண்டில் 50 மீட்டரில் 2 செட்டு ஷூட் பண்ணுவாங்க. மற்ற ஏஜ் கேட்டகரி இருக்கும். அண்டர் 15 நடந்துச்சுன்னா அவங்களுடைய டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அண்டர் 13 இருக்குது, அண்டர் 10 இருக்குது. இன்டோருக்கு நான் அப்புறம் தனியாக சொல்கிறேங்க. இன்டியூட்டில் என்ன அப்படின்னா, இன்டியூட் வந்து பேர்போ அப்படின்னா பிகினர் போன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. அவங்க வந்து என்ன ஏஜ் கேட்டகரி குரூப்பில் வருவாங்கன்னா அண்டர் 15, above 15 2 கேட்டகரி மட்டும்தான் இருக்குங்க. அண்டர் 15 என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 6 மீட்டரில் ஷூட் பண்ணுவாங்க, ஒரு செட்டு ஷூட் பண்ணுவாங்க. அண்ட் above 15 என்னன்னா 12 மீட்டரில் ஒரு செட்டு ஷூட் பண்ணுவாங்க. இது எந்த இடத்துல லொக்கேஷன் நடந்திருக்கு அந்த மேப்பும் இருக்குது, மேப்போடைய லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணி அங்கே ரீச் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மற்ற இதெல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுவும் என்ன போட்டிருப்போம்னா போர்ட்டல் லாகின் இங்கே தான் நீங்கள் அப்டேட், இதில் தான் நீங்கள் ஃபுல் இந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அதில் டேட்டா சப்மிட் பண்ணுறது எல்லாமே போர்ட்டலில் சப்மிட் பண்ணுவீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோடைய வெர்ஷன் வீடியோ இருக்கும், தமிழ் வெர்ஷனோட வீடியோவும் இருக்குங்க. இப்போ நம்ம போர்ட்டலுக்கு போயிடலாம். போர்ட்டல் இங்கேயும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போய் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குங்க, ஆர்டிஸ்ட் போர்ட்டல் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிப்போம். ரைட், இது ஏற்கனவே லாகின் ஆயிருக்கு, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுதான் உங்களுடைய போர்ட்டலோடைய லாகினாக வந்திருக்கும். இந்த போர்ட்டலில் ஏற்கனவே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு அதே தான் ப்ராசஸ், கொஞ்சம் தான் மாறும். அது இங்கே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க டாட்டுக்கு, இந்த ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கீழே பார்த்தா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆர்ச்சருடைய பேர், ஃபுல் பேர், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் எப்படி இருக்கோ அந்த பேர், யூசர் நேம் என்ன இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த யூசர் நேம் வந்து மற்றவங்களும் யூஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ்னு சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். தினேஷ் வந்து இன்னொரு தினேஷும் இருக்கலாம், எத்தனை தினேஷுனா இருக்கலாம். அந்த யூசர் நேம் மட்டும் யூனிக்காக இருக்கணும். அப்போ யூனிக்காக இருக்குன்னா ஏதாவது ஒரு நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 191685 அப்படி ஏதாவது போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோம். இது டீட்டெயில்ஸ் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த யூசர் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். இமெயில் அட்ரஸும் நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் இமெயில் வேறு யாரும் யூஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பே கிடையாது. பட் சப்போஸ் அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ யூசர் நேமும் இமெயில் அட்ரஸும் உங்களுக்கு தனிப்பட்ட இதுவாக இருக்கணும். பாஸ்வேர்டு வந்துட்டு என்னன்னா பாஸ்வேர்டு இது இருக்குது. ஒரு லோவர் லெட்டர் இருக்கணும், 8 கேரக்டர் மினிமம் இருக்கணும், ஒரு அப்பர் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா படி யூஸ்வலாக பண்ணுற அந்த ப்ராசஸ் தான். பாஸ்வேர்டு போட்டுட்டு வாட்ஸ்அப் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆக்டிவாக இருக்கிற நம்பரை கொடுங்க. ஏன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் நம்ம ரெகுலர் கான்டாக்டோ இல்லை கம்யூனிகேஷனோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜெண்டர், ஆர்ச்சருடைய ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிங்கன்னா கீழே கடைசியில் சப்மிட் சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் பாக்ஸில் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அப்படின்னு வரும். சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் கீழே சைன்இன் ஆப்ஷன் இருக்கும். சைன்இன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சைன்இன் ஆப்ஷன் இங்கே மறுபடியும் திரும்ப வரும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏற்கனவே இமெயில் என்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இமெயிலும் அந்த பாஸ்வேர்டும் இங்கே போட்டுட்டு சைன்இன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டுன்ற அந்த இது வந்துடும், ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இதில் யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் மீட் நடக்க போகுது. ஸோ 18வது ஸ்டேட் மீட் நடக்க போகுது. யாருக்கு சப் ஜூனியர், ஜூனியர் அண்ட் சீனியர் நடக்க போகுது. அவங்களுக்கு ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டேட் மீட்டோடைய அந்த கேட்டகரி ஏற்கனவே அந்த பேஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா, வெப்சைட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே லிங்க்கை இங்கே திரும்பவும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். எங்கே வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய க்ரைட்டீரியா என்ன, ஏஜ் க்ரைட்டீரியா என்ன, அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை என்ன டவுன்லோட் பண்ணணும், அப்புறம் ஈவென்ட் கேட்டகரி ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணுற மொத்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க அப்படியே சும்மா பார்த்துக்குங்க. இன்னும் 2-3 டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வரீங்க இல்லையா,
முக்கியமான விஷயம் இங்க ப்ரொஃபைல், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ப்ரொஃபைல் இருக்கும். மொபைல்ல யாராவது பண்றதா இருந்தா மேல டாப் ரைட் கார்னர்ல அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிங்க் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டெஸ்க்டாப்லயும் லேப்டாப்லயும் அதே மாதிரி தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடம் ப்ரொஃபைல். அது ஏற்கனவே இருந்த ஆர்ச்சஸும் சரி, புதுசா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வர போறீங்கனாலும் இந்த ப்ரொஃபைல் செக்ஷன் ரொம்ப 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 முக்கியங்க. இதுல என்ன அப்படின்னா இதுல இருந்த டீடைல்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் மற்ற அதர் செக்ஷனோ இல்ல மற்ற எந்த ஒரு விஷயமோ நீங்க அப்டேட் பண்ண முடியும், இல்லைன்னா அப்டேட்டே நடக்காது. ஸோ எல்லா டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபுல் பேரு, யூசர் நேம், யூஸ்வலாக அது ஏற்கனவே கொடுத்தீங்கன்னா மாறாது. ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து கரெக்டாக போடுங்க. அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் பேர் என்ன இருக்கும் இருந்ததுன்னா அப்ளிகபிள் தான், எல்லாருக்கும் போடணும்ல, யாருக்கு இருக்கீங்களோ அவங்க போட்டுக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு முக்கியமாக தேவைப்படும். மொபைல் நம்பர் எக்ஸ்ட்ரா விஷயம் தான். ஸோ மொபைலில் யூஸ்வலாக காண்டாக்ட் பண்ண மாட்டோம், வாட்ஸ்அப் தான் வந்து 1 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கும். ஸோ இது மென்ஷன் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் ஆல்ரைட். அதோட முக்கியமான விஷயம் ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் தான், உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சாதான் மற்ற எந்த ஒரு இதுவும் ஆர்ச்சருடைய ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். அதனால் ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரியாக நமக்கு வேணும். டேட் ஆஃப் பர்த் வந்து பர்த் சர்டிஃபிகேட் தான் வேணும். ஏன்னா எங்கே நீங்கள் பிறந்தீங்கன்ற முதல்ல நமக்கு தெரியணும். ஏன்னா தமிழ்நாடு இருக்கிற ஆர்ச்சர்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபர். இப்போ நம்ம தமிழ்நாடு விட்டு வெளியே எங்கேயாவது நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உள்ள வரமா, அப்போ ரெண்டாவது ப்ரூஃப் யூஸ் ஆகும். ரெண்டாவது ப்ரூஃப் என்ன அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஐடி ப்ரூஃபுக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் எதுக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபேஸ் இருக்கிற அட்ரஸும், ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்ச்சர்ஸ் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஈவெண்ட் ப்ளே பண்ண முடியும். மற்ற ஸ்டேட்டுக்கோ இல்லை மற்ற கண்ட்ரி இருக்கிற ஆர்ச்சர்ஸுக்கும் நம்ம பேசணும். அது வந்து தமிழ்நாடு இருக்கிற மட்டும்தான் விளையாட முடியுன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரே ஒரு பிக்சர் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்டையும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உண்டான ஃபோட்டோ ஐடி, அதுலேயும் முக்கால்வாசி ஆதார் கார்டாக இருந்தால் ஆதார் கார்டில் எல்லாமே வந்துடும். அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒன்றா அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரே ஃபோட்டோவாக. இங்கே பிடிஎஃப் இல்லை, ஃபோட்டோவாக இருந்தாலும் அதே தான், பிக்சரோடைய இமேஜ் ஃபார்மேட்டை தான் அப்லோட் பண்ணணும். இந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபையும் இமேஜ் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க அதையும், கிளப்போடைய பேர், எந்த அகாடமியில் இருக்கீங்க. சப்போஸ் இந்த கிளப்போடைய பேர் இதில் இல்லைன்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன், அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோச் யார், உங்களுடைய கோச் யாருன்ற அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கோச் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா யார், நாங்கள் வந்து டேட் வந்து என்னன்னா லெவல் 1 லெவல் 2 அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்டும் பண்ணுறோம். ஏயோட லெவல் 1 லெவல் 2 வேர்ல்ட் ஆர்ச்சரி சர்டிஃபிகேட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நேமுக்கு பக்கத்தில் அந்த டீட்டெயில்ஸ் வரும். ஸோ பண்ணாதவங்க லிஸ்ட்டில் என்ன வரும்னா அந்த டீட்டெயில்ஸ் வராதுங்க. ஸோ அப்போல்லாம் என்ன அர்த்தம்னா அவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட் கோச் கிடையாதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. டேட்டோட சர்டிஃபிகேட், அவங்க மற்ற கோர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினா அதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. அப்புறம் என்னன்னா லெவல், நீ உங்களுடைய ஆர்ச்சரோட லெவல், நான் அட்வான்ஸ்டா ப்ரோ ஆர்ச்சரா இல்லை பிகினரா இல்லை இன்டர்மீடியட் ஆர்ச்சரா அப்படின்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷனும், நீங்கள் எந்த ஸ்டைலில் ஷூட் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணால் ரீகவும் ஷூட் பண்ணலாம், இந்தியனை ஷூட் பண்ணலாம், இல்லை ரீகவர் இல்லை காம்பவுண்டர் மூத்த ரெண்டுமே ஷூட் பண்ணலாம். எந்த போர் சைட் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்ற அந்த செலெக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். என்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்ற ஆர்ச்சரிக்கு என்னைக்கு உள்ளே வந்தீங்க அது டேட் தெரிஞ்சால் அது போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுடைய ஃபுல் போஸ்டல் அட்ரஸ், இதுக்கு எக்ஸாக்டான போஸ்டல் அட்ரஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த போஸ்டல் அட்ரஸ் தான் நாளைக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸாக்டாக கரெக்டான போஸ்டல் அட்ரஸ், நீங்கள் சப்போஸ் அட்ரஸ் மாற்றினாலும் இந்த அட்ரஸை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்களா, வேறு எந்த ஸ்டேட்லேயோ வேறு கண்ட்ரிலையோ பிறந்தீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். சப்போஸ் வேறு ஏதாவது கண்ட்ரியில் பிறந்தீங்க, வேறு ஏதாவது ஸ்டேட்டில் பிறந்தீங்க அப்படின்னா அப்போது அந்த அதர் செலக்ட் பண்ணிட்டு அது எந்த இடத்துல பிறந்தீங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க. நீங்கள் பேரா ஆர்ச்சராக இருந்தால், ஸோ பேரா ஆர்ச்சர் வந்துட்டு டிசேபிள் ஒரு இந்த ஆர்ச்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்ச்சர் என்ன அவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேராக்கு அவங்களுக்கு தெரியும் இது கிளாசிஃபிகேஷன் என்ன, எந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும். அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு அப்ரூவல் வந்துருச்சா, நம்ம நேஷனல் பாடி தான் அப்ரூவல் பண்ணுவாங்க, ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்ரூவலோடைய இது கிளாசிஃபிகேஷன் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் கார்டு வந்துருச்சா இல்லையான்னு செலக்ட் பண்ணணும். எஸ்ன்னு செலக்ட் பண்ணி அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ரூஃப் ஒன்று இருக்கும், அது வந்து இமேஜ் ஃபார்மேட்டாக நமக்கு அப்லோட் பண்ணணும். இது நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா தான் என்ன வரும்னா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே நமக்கு டேட்டுக்கு வரும். ஸோ அப்போ டேட் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வெரிஃபை பண்ணி செக் பண்ணிப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வரவங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அக்ரி த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் படிச்சு பார்த்துங்க. இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன வரும்னா அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வாங்க, அடுத்த செக்ஷன் வந்து ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31 ஒரு தடவை மட்டும் பண்ணால் போதும்.
ஸோ ஏதாவது இப்போ என்னன்னா 2 இருக்கும். ஒன்று ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் இல்லை எண்டட் இருக்கும். ஆக்டிவ்னா என்ன அர்த்தம்னா ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் எப்போ வேணா பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ வியூ அண்ட் சப்மிட்ன்ற இந்த பட்டன் வரும். ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங், ஏன்னா இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, நீங்கள் இன்டர்வியூ இன்னும் பண்ணலை. சப்போஸ் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை அப்ரூவ் பண்ணியே ஆச்சு ஏற்கனவே பல வருஷத்துக்குன்னா அந்த மாதிரி லிங்க் அங்கேயே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்டிவ் இருக்குது. அப்போ என்னன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. பெண்டிங் ஸ்டேட்டஸாக இன்னும் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கல. அப்போ அப்ரூவல் கொடுக்கலன்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா வியூ சப்மிட்னு பட்டனை கிளிக் பண்ணி என்ன பண்ணால் டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணணும். என்ன டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணணும்? ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும், இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பேமெண்ட்டை பண்ணிட்டு அந்த ரெசிப்ட் காப்பி, உங்கள் ரெசிப்ட் காப்பி என்ன இருக்கணும், ஆர்ச்சரோட ஐடி இருக்கணும், ஆர்ச்சரோட நேம் இருக்கணும், ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்போ ஆர்ச்சர் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போய் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் செக்ஷனில் மேலே இதுதான் உங்களுடைய ஆர்ச்சரோட ஐடி. ஸோ இந்த ஐடியை அங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய பேர், ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன், ஈவெண்ட் என்ட்ரியாக இருந்தால் எந்த ஈவெண்ட்டுக்கு பண்ணுறீங்கன்ற அந்த ஈவெண்ட்டோடைய பேரை சொல்லணும். அதை போட்டுட்டு ரிமார்க்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடுவோம். ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷனில் வியூ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஸோ என்னைக்கு அந்த பேமெண்ட்டை பண்ணீங்க அதோடைய பேமெண்ட்டோட ரெசிப்ட் காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுவும் இமேஜாக தான் அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களோட எக்யூப்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ், ஸோ உங்கள் ஆர்ச்சர் வந்துட்டு அதை ரீகவ் ஷூட் பண்ணுறாங்களா, காம்பவுண்டோ இல்லை இந்தியன் போ, அந்த எக்யூப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸாக இருக்கணும். ஸோ லிம்பாக இருந்தால் லிம்போடைய மாடல் என்ன, லிம்போட சைஸ் என்ன, பவுண்டேஜ் என்ன, ஸோ காம்பவுண்டாக இருந்தால் என்ன கேம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ், ஏரோ எல்லாம் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டெபிளைசர் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஃபிங்கர் டேப்போ இல்லை ரிலீஸ் எய்டு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ரெக்கார்டிங் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஏதாவது காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கீங்களோ எந்த வருஷம் அட்டன் பண்ணாலும் அந்த இன்ஃபர்மேஷன். ஆனால் லாஸ்ட் இயர் ஏற்கனவே வச்சிருக்கேன், லாஸ்ட் இயர்லேருந்து நான் ஏற்கனவே உள்ள டேட்டுக்குள்ளே இருந்தேன்னா பிட்வீன் லாஸ்ட் இயர் இந்த கரண்ட் இயருக்குள்ள என்னென்ன காம்படிஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா இது ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ பாஸ்ட் 1 இயருக்கு என்னென்ன காம்படிஷன் அட்டன் பண்ணீங்க, ஸ்டேட்டோ, நேஷனலோ, டிஸ்ட்ரிக்டோ, இன்டர்நேஷனலோ என்னென்ன காம்படிஷன் அட்டன் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சு விட்ருங்க. இதுக்கப்புறம் என்னன்னா ஏதாவது ஸ்டேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த ரீசன்ட் 1 இயரில் எங்கேயாவது வேறு ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ யூஸ்வலாக நோ இருக்கும். எஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுங்க, அதரில் கிளிக் பண்ணி எந்த ஸ்டேட்டுக்கு ஆடுனீங்க, எந்த சிட்டிக்கு ஆடுனீங்க, இல்லை எந்த கண்ட்ரிக்கு ஆடுனீங்க, அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு எங்கே ஆடுனீங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கிரிமினல் கேசஸ் யூஸ்வலாக கேட்குறது தான், கிரிமினல் கேஸ் எதாவது இருக்கா இல்லையான்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இங்கேயும் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் உங்களுடைய கிளப், உங்களுடைய கோச், அப்புறம் உங்களுடைய லெவல், அதுக்கப்புறம் உங்களுடைய போ ஸ்டைல், இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அதை செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா மறுபடியும் திரும்ப ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போது பெண்டிங் தான் காட்டும். ஏன்னா இப்போ என்ன இருக்குது, உங்கள் டீடைல்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க. ஸோ பேக் ஹேண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு ரீச் ஆகும், நாங்கள் ஒவ்வொன்றும் வெரிஃபை பண்ணுவோம், நீங்கள் என்டர் பண்ண டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கா, ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் காப்பி அப்லோட் பண்ணீங்களே அந்த ரெசிப்ட் காப்பியும் பேங்க்கில் ரீச் ஆனால் அந்த அமௌண்ட்டும் மேட்ச் ஆகுதா, ரெஃபரன்சஸ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுக்கும். ஸோ அப்ரூவல் கொடுக்குறமோ எப்படின்னா நாங்கள் இப்போ அப்ரூவல் கொடுக்குறோம்னு வச்சுப்போம். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன். ஸோ அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே உங்கள் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டுன்னு மாறிடும். இந்த அப்ரூவல் ஸ்டேட்டஸ் மாறுறது வந்து இமீடியட்டாக நடக்குமா கேட்டோம்னா நடக்காது. ஒரு மணி நேரமும் ஆகலாம், 24 ஹவர்ஸும் ஆகலாம், இல்லை 48 மணி நேரம் ஆகலாம். ஸோ 48 மணி நேரம் தான் மேக்ஸிமம் லிமிட்னு வச்சுக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் எங்கே ரொம்ப வேலை வந்து இதுவாக இருக்குன்னா டைமும் டிலே ஆகும். அதனால தான் என்ன பண்ணுங்கன்னா உங்க டெட்லைன் சொன்னோம்னா டெட்லைன் இப்போ 5 மணிக்கு 25ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்குன்னா 4:59 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க டெட்லைன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. டெட்லைன் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஏதாவது சப்போஸ் எக்ஸ்டென்சிவாக ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதுன்னா அது வரைக்கும் கொடுக்குறது தான் டெட்லைன். ஸோ நீங்கள் முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் முன்னாடியே முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்க அப்ரூவல் கிடைக்க 1 மணி நேரம் ஆகலாம், 48 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடியாம ஈவெண்ட் என்ட்ரிஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஈவெண்ட் என்ட்ரிஸ் என்ன நடக்கும், அதுவும் 21 மணி நேரலையும் முடிக்கலாம், 24 மணி நேரமும் ஆகலாம், 48 மணி நேரமும் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் இருந்தாலும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் லேட் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் 1 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ டெட்லைன் கிராஸ் ஆயிடுச்சுன்னா நான் அப்ரூவல் வந்து ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் 24ஆம் தேதி இல்லை 25ஆம் தேதி 4 மணிக்கு பண்ணுறேன், ஏன்னா 5 மணிக்கு அந்த டெட்லைன் அப்படின்னா ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் கொடுத்துடலாம். ஆனால் என்ன நடக்காது,
ஈவெண்ட் என்ட்ரி அப்ரூவல் கொடுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா உங்களுக்கு டெட்லைன் கிராஸ் ஆகிடும். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ அப்ரூவல் வந்துருச்சுன்னு இங்கே காட்டியிருக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னா, இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஒன்று டவுன்லோட் பிடிஎஃப், இன்னொன்று டவுன்லோட் ஐடி கார்டு. டவுன்லோட் பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்க இல்லையா, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் எக்யூப்மெண்ட் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க, என்ன கேட்டகரி ஆடி இருக்கீங்க ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பாஸ்ட் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்கே வரும்னா இந்த டவுன்லோட் பிடிஎஃப்ன்ற அந்த பிடிஎஃப் ஃபைலில் வரும். ஒரே நிமிஷம். ஸோ அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எந்த பிடிஎஃப் வந்துடும்னா இந்த மாதிரி பிடிஎஃப் வந்துடும். ஸோ அந்த பிடிஎஃப்ல சப்ஸ்கிரிப்ஷன் எந்த நாள் வரைக்கும் இருக்குது, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க ஃபோட்டோ என்ன, அவங்க டீட்டெயில்ஸ் என்னென்ன பாஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க எல்லாமே இது வந்துடும். இதுதான் உங்களுடைய ப்ரூஃப். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப். சரிங்களா? இது ஒன்று. டவுன்லோட் ஐடி கார்டு. நீங்களே ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அதை லேமினேஷன் பண்ணணுமோ அதை ரெக்கார்டுக்கு வச்சுக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் ஐடி கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஐடி கார்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐடி கார்டு இந்த மாதிரி வரும். ஸோ ஐடி கார்டில் என்ன இருக்கும், அசோசியேஷன் பேர் இருக்கும், உங்கள் ஃபோட்டோ இருக்கும், ஒரு செகண்ட் லோட் ஆகட்டும், ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் பேர் இருக்கும், நீங்கள் ஆர்ச்சராக இருந்தால் ஆர்ச்சர் இருக்கும், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், என்னைக்கு வரைக்கும் வேலிட் இருக்குன்ற அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க? டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்ரூவல் முடிஞ்சிடுச்சு, ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா ஈவென்ட் செக்ஷன். ஸோ ஈவெண்ட்ஸில் தான் போய் என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இருக்கும், அதே மாதிரி மேலேயும் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எப்பப்போ ஈவெண்ட் இருக்குன்றது 3 இந்த ப்ராசஸ் மாதிரி காட்டும். ஸோ இந்த ஈவெண்ட் இதுதான் ஈவெண்ட்டுடைய பேர், என்னைக்கு ஆரம்பிக்குதுன்ற அந்த இது, ஸ்டேட்டஸ் என்ன, இது ஓப்பன் பண்ணியிருக்குமா க்ளோஸ் பண்ணியிருக்குமா, என்ட்ரிக்கு ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் ஆயிருக்கா அப்ரூவல் ஆகலையா, அப்ரூவ் ஆனாதான் நீங்கள் ஈவெண்ட் என்ட்ரிக்கே உள்ளேயே வர முடியும். உள்ளே வரதுனால நீங்கள் என்ட்ரியே கொடுக்க முடியும், இல்லைன்னா என்ட்ரியே கொடுக்க முடியாது. இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்கல, அதனால பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது ஓப்பன் ஆகி இருந்து ஆக்டிவாக இருந்தால் தான் என்ன பண்ணியிருக்கணும் முடியும், உங்கள் வியூ சப்மிட்னு இந்த பட்டன் காட்டும். இதுவும் டெட்லைன் இருக்குது. அதே கடைசி முன்னாடி சொன்ன மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? சாரி. இப்போ வியூ சப்மிட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்ன காட்டும்னா, இந்த ஸ்டேட் மீட்டுக்கு இந்த கேட்டகரிக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அதை காட்டும். ஸோ சீனியருக்கு, காம்பவுண்ட் இருக்கு, ரீகவ் இருக்கு, இந்தியன் இருக்கு, இது 3 இருக்கு. இது நீங்க செலக்ட் பண்ண என்ன ஆகும்னா, இங்க எந்த ஈவெண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னு வரும், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பே பண்ணிட்டு, டேட்டோடைய பேங்க் அக்கௌண்ட்ல பே பண்ணிட்டு ரெசிப்ட் வச்சுக்கணும். இதில் என்னென்ன வேணும், நம்முடைய ஆர்ச்சருடைய ஐடி வேணும், ஆர்ச்சருடைய பேர் வேணும், அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கு. ஸோ ஈவெண்ட்னா சீனியர், ஸ்டேட் 18th ஸ்டேட் மீன் சீனியருக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் ரிமார்க்ஸில் வேணும். ஸோ ரிமார்க்ஸ் வச்சுட்டு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சாரி, அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், என்னைக்கு பே பண்ணீங்க, ரெசிப்ட் காப்பி அப்லோட் பண்ணி அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்னா, மறுபடியும் ஈவெண்ட்ஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன். என்ன கன்ஃபர்மேஷன், சம்டைம்ஸ் அப்லோட் ஆகலாம், அப்லோட் ஆகாமல் போகலாம், நெட்டு இப்போ இருந்திருக்கும், நெட்டு லேகாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துட்டு வியூ யோர் என்ட்ரிஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி செலக்ட் பண்ணீங்களோ அது வரும். இது செலெக்ஷன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன அர்த்தம்னா, எங்களுக்கும் டேட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் திரும்ப வியூ சப்மிட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ மாற்றிட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் அப்ரூவல் பண்ணணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த வெரிஃபிகேஷன் பார்ப்போம், நீங்கள் பேமெண்ட் பண்ணது, நீங்கள் என்ட்ரி செலக்ட் பண்ணது, அதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா வெரிஃபை பண்ணிக்கலாமா, ஒரே நிமிஷம். ஸோ இது நாங்கள் பேக்கெண்டில் என்ன பண்ணுவோம்னா, அதை என்ட்ரிக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இங்கே நான் வந்துட்டு நான் அப்ரூவல் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அப்ரூவல் கொடுத்தேன்னா இப்போ இங்கே பாருங்க அப்ரூவ்டு இருக்கு, பெண்டிங் இருக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா அதே இதில் வந்துட்டு என்ன ஆகும்னா அப்ரூவ்டுன்னு மாறிடும். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வந்துடும்னா, இங்கே வியூ சப்மிட் மறுபடியும் மாற்றவே முடியாது.
நீங்க ஒன்ஸ் என்டர் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு பேக்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க என்ட்ரி மாற்ற முடியாது. அதனால எப்ப என்ன பண்ணுங்க, நீங்களா இருந்தா நீங்களே வந்து யோசிச்சுக்கங்க, இந்த என்ட்ரி போடணுமா, சப்மிட் பண்ண போறோமா அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க. இல்ல பேரண்ட்ஸை கேளுங்க, இல்ல கோச்சை கேளுங்க, எந்த என்ட்ரி கரெக்டா போட்டிருக்கோமா, அமௌண்ட் பே பண்ணிருக்கோமா, எல்லாமே கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் வந்துருச்சு இல்லையா? அப்லோட் வந்துருச்சுன்னா இங்க டவுன்லோட் பிடிஎஃப் இங்கேயும் வரும். இந்த டவுன்லோட் பிடிஎஃப் உடைய அர்த்தம் என்னன்னா, நான் இந்த என்ட்ரி என்னென்ன என்ட்ரி நான் வேணும் இல்லையா, எந்தெந்த கேட்டகரிக்கு நான் என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும் இல்லையா, அது உங்களுக்கே ரெஃபரன்ஸ், எங்களுக்கு இல்ல. இது வந்தாதான் எங்களுக்கு வந்துருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் காட்டுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி என்ட்ரி இருக்கா? ஸோ இந்த என்ட்ரியில் என்னென்ன இருக்கும், அதே உங்கள் பேர், எந்த கேட்டகரிக்கு என்டர் பண்ணியிருக்கீங்க, எங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு உங்கள் என்ட்ரி வந்திருக்குன்னு வந்துடும். இந்த கேட்டகரிக்கு தான் என்ன இருக்கும், எங்களுக்கும் என்ட்ரி வந்திருக்கும். நாளைக்கு அப்டேட் பண்ணுறது எங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வரும். இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்தால் தான் ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷனோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருக்கணும், உங்கள் என்ட்ரியோட பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? லாஸ்ட் விஷயம் யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம் என்னன்னா, ஸ்டேட் மீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு காமன் யூனிஃபார்ம் இருக்கு. ஸோ ப்ளூ யூனிஃபார்ம் இப்போதைக்கு காமன் வந்துட்டு என்னன்னா, ப்ளூ யூனிஃபார்ம் வந்துட்டு ஆர்ச்சர்ஸுக்கும், டிஷர்ட் வந்து ப்ளூ டிஷர்ட்டும், ட்ராக் வந்து பிளாக் டிஷர்ட், பிளாக் ட்ராக்ல வந்து லெஃப்ட்ல வந்து ரைட் வந்து ப்ளூ ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும். அது வந்துட்டு அஃபிஷியல் யூனிஃபார்ம் ஃபார் த ஆர்ச்சர்ஸ். பேரண்ட்ஸுக்கு இல்லை ஸ்பாட்டர்ஸ்னு சொல்லும் போது என்னன்னா, ஒரு ஆர்ச்சருக்கு பின்னாடி அந்த ஸ்கோப் வச்சுட்டு பார்ப்பாங்க இல்லையா, அது அஃபிஷியல் ஸ்பாட்டர்னு சொல்லுவோம். ஒரு ஆர்ச்சருக்கு ஒருத்தர் தான் அலௌடு. மற்றவங்க வந்து பேரண்ட்ஸோட ஏரியா, ஸ்பெக்டர் சாமியான கீழே அதெல்லாம் இருக்கலாம், ஸ்பெக்டேட்டர் ஏரியாவில் இருக்கலாம். அவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் ஆர்ச்சருக்கு பின்னாடி வந்து அஃபிஷியலாக ஸ்பாட்டிங் பண்ண போறீங்கன்னா அவங்க ரெட் டிஷர்ட் அவங்க வாங்கணும், ட்ராக் தேவையில்லை. அப்படி சப்போஸ் யூனிஃபார்ம் வேறுங்க அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கூகுள் ஃபார்ம்ல என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க இமெயில் என்ன, உங்க ஆர்ச்சருடைய பேர் என்ன, ஃபுல் பேர் என்ன, அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் பேரண்ட் டிஷர்ட்டோடைய சைஸ் என்ன, இது எல்லாமே செஸ்டோட சைஸ், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் சைஸ் மாதிரி. ஸோ 36 என்ன, அது எத்தனை குவான்டிட்டி வேணும், எனக்கு 36ல எனக்கு 1 வேணும், 38ல 4 வேணும் அப்படின்னா மொத்தமாக இதுலேயும் போட்டுடலாம். ஸோ இதில் போட்டு நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பேரண்ட் டிஷர்ட்ஸ் வேணும்னா இது, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்ச்சர்ஸ் உடைய டிஷர்ட். ஆர்ச்சர்ஸ் டிஷர்ட் இது வேணும், இல்லை இது 22, இது நல்ல ஞாபகம் வச்சுங்க, இது கிட்ஸோட சைஸ். ஸோ கிட்ஸோட சைஸ் வந்து 20 சைஸ், செஸ்ட் டு மெஷர்மெண்ட், லென்த் இல்லை. அப்படி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் கடைசியில், அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்ச்சருடைய சைஸ் இது, ஆர்ச்சர்ஸுடைய ட்ராக் வந்து பார்த்தா கிட்ஸுக்கு தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா ஹிப் டு ஆங்கிள் சொல்லுவோம். அப்போ என்னன்னா, உங்களுடைய இடுப்புல இருந்து முழங்கால் கடைசியில் அந்த ஆங்கிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆங்கிள் வரைக்கும் இருக்கிறது தான் இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஹிப் சைஸ் சொல்லலை. ஸோ உங்களுடைய இடுப்போடைய அளவு சொல்லலை, இடுப்புல இருந்து கால் வரைக்கும், கடைசியில் நுனிக்கால் வரைக்கும் போகிற அந்த கெண்டைக்கால் போல் சொன்னதுமா அது வரைக்கும் இருக்கிற சைஸை இன்ச்சஸில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது எனக்கு சைஸை மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை வேணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லலாம். இது கிட்ஸோடைய சைஸ். அடல்ட்ஸ்க்கு என்னன்னா ரெண்டுமே போட்டிருப்போம். இது ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து இடுப்பு அளவு, இடுப்பு சுத்த அளவு இருக்கு இல்லையா, அது வந்து இன்ச்சஸ்ல இருக்கும். லென்த் இடுப்புல இருந்து கீழே ஆங்கிள் வரைக்கும் இருக்கக்கூடிய அதையும் இன்ச்சஸ்ல மெஷர் பண்ணியிருக்கோம். அந்த சைஸை எவ்வளோ, எந்த சைஸ்ல எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்ற அதை மென்ஷன் பண்ணிட்டு, ஏன்னா ஒவ்வொரு டிஷர்ட்டும், அதுக்கப்புறம் கிளப்போட நேம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவீங்க அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர், ஃபுல் அட்ரஸ். ஸோ முக்கால்வாசி நேரம் இல்லை, சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா கொரியர் அனுப்ப வேண்டிய டைம் இருக்கலாம். ஸோ டைம் இருந்ததுன்னா கொரியர் அனுப்பிச்சு விட்ருவோம். ஸோ கொரியர் அனுப்புறதுக்கு ஃபுல் அட்ரஸ் நமக்கு வேணும். ஸோ டைம் பத்தலைன்ற போது என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் ஸ்டேட் மீட் வருவீங்க இல்லையா, எந்த காம்படிஷன் வரீங்களோ அந்த ஸ்டேட் மீட்டுக்கோ அந்த காம்படிஷன் வரதுக்கு இல்லை அந்த நாள் அன்னைக்கு காலையில் உங்களுக்கு அந்த கிரவுண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் இதுக்கு என்னன்னா, ஒரு டிஷர்ட்டுக்கும் 800 ரூபா, ஒரு ட்ராக்குக்கும் 7. இப்போ நீங்கள் மேலே வந்து 2 டிஷர்ட் கொடுத்துருக்கீங்க இல்லை 4 டிஷர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அது இன்ட்டு மல்டிபிள்ஸ். இப்போ 4 கொடுத்தீங்கன்னா 4 × 800, இல்லை 3 ட்ராக் கொடுத்தீங்கன்னா 3 × 700. அது என்ன பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், டேட் அக்கௌண்ட் இல்லை. ஸோ இது வந்து யூனிஃபார்ம் தனி அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கும் உங்களுடைய IFSC கோட்,
அகைன் ஜிபேயோடைய அந்த இதுவும் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், ஸ்கேன் QR கோடும் கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் இங்கேயும் லிமிட் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஆனால் என்னன்னா பெட்டர் வந்துட்டு இந்த IFSC கோடை போட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர்ல உங்களுடைய ஆப்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது தனியா வந்துட்டு பேமெண்ட் அகைன் இதுக்கு எதுக்குன்னு பண்ணுவீங்க, உங்க ஆர்ச்சரோட ஐடி நேமு யூனிஃபார்ம் அப்படின்னு போட்டுட்டு ரிமார்க்ஸ்ல போட்டுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அதை அட்டாச் பண்ணணும். அந்த அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, சம்டைம்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து அப்லோட் ஆகாது. ஏன்னா கூகுளோடைய பிரச்சனை அது. ஸோ கூகுள் என்ன பிரச்சனைனா, சப்போஸ் அட்டாச்மெண்ட் நடக்கல அப்படின்னா அட்டாச்மெண்ட்ல ப்ராபப்ளினா ப்ரௌசருடைய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கௌண்ட் கூகுளோடைய அக்கௌண்ட்டோடைய பிரச்சனையா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுங்கன்னா இன்னொருத்தருடைய கூகுள் அக்கௌண்ட்லயோ இல்ல இன்னொரு ப்ரௌசர்லயோ போயிட்டு அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, எனக்கு வந்து ஒரு காப்பியா வேணும்னா என்ன பண்ணீங்க, சென்ட் மீ a copy of the responses. ஏன்னா சம்டைம்ஸ் அப்லோட் ஆகாம இருக்கலாம், சம்டைம்ஸ் மிஸ் ஆயிருக்கலாம் இல்லையா. அப்ப என்ன பண்ணீங்கன்னா இதை நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு இதை நீங்க என்னெல்லாம் ஆர்டர் செலக்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு இமெயிலா வந்துடும். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் வச்சு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ரெஃபரன்சஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க போர்ட்டலுக்கு வரணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், சைன் அப் பண்ணிக்கணும், சைன் அப் பண்ணி லாகின் பண்ணணும். லாகின் பண்ணது ஃபர்ஸ்ட் போற இடம் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனுவல் ரெஜிஸ்ட்ரேஷன், இது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பண்ணா போதும். அப்ரூவல் வந்தாதான் ஈவெண்ட்ஸ்க்கு வர வேண்டியது இருக்கும். ஈவெண்ட்ஸ்க்கு வரதா தான் ஒவ்வொரு என்ட்ரிக்கு, நான் ஜூனியர்லயும் விளையாடுறேன், நாளைக்கு சீனியர் விளையாடுறேன், தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்க எல்லாமே தனித்தனியாக கொடுக்க முடியும். நான் அதுக்கு தனியா பே பண்றேன், இதுக்கு தனியா நான் ஜூனியருக்கு தனியா பே பண்றேன், ஜூனியர் தனியா நான் விளையாடுறேன், அவங்களுக்கு தனியா பே பண்றேன் அப்படின்னா அதை தனியா பண்ணிக்கலாம். சரி, எனக்கு ஜூனியர்ல என்ன பண்றேன், ரீகவ் ஆடுறேன் அப்படின்னா ரீகவ்ல இருக்கு, இல்ல இன்டியூட்டிவ்ல இருக்குன்னா இன்டியூட்டிவ்ல இருக்குன்னா நான் இதுக்கு தனியா பே பண்ணி நான் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட் தனித்தனியா இருந்துச்சுன்னா ஒரு ஆர்ச்சர் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ்லயும் ஏஜ் இருந்ததுன்னா, எனக்கு சீனியர்ல ஆட முடியும், எனக்கு ஜூனியர் ஏஜ் கட் ஆஃப் இருக்கு, எனக்கு சப் ஜூனியரும் இருக்கு அப்படின்னா அந்த சப் ஜூனியர் ஈவெண்ட்லயும் நீங்க ஆடிக்க முடியும். ரைட், இந்த 3 ப்ராசஸை முடிச்சிங்கன்னா உங்களுடைய நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைரக்டா என்னைக்கு காம்படிஷன் இருக்கோ அந்த காம்படிஷன் அன்னைக்கு நீங்க பசங்க வந்தா போதும். அது ஷெட்யூல் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயோ இதுலயோ ஷேர் பண்ணுவாங்க, அந்த ஷெட்யூல் படி நீங்க வந்துக்கலாம். தேங்க்யூ.